ஒரு மனிதனோட ஆரா இன்னொரு மனிதனோட ஆராவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. சில பேர் நம்ம பக்கத்துல வந்தா நம்ம எனர்ஜெட்டிக்கா ஆயிடுவோம், சில பேர் நம்ம பக்கத்துல வந்தா காரணமே இல்லாம மூட் அவுட் ஆயிடுவோம். இதுக்கு காரணம் அவங்களோட ஆரா. உனக்கு நல்லது நினைக்கிற 4 பேரை லைஃப்ல கூட வச்சுக்கொண்டு ஏன் சொன்னாங்கன்னு இப்ப புரியுதுங்களா? நம்ம லைஃப்ல நல்லா வரணும்னு நம்ம மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கிறவங்கள நினைச்சிட்டே இருந்தா கண்டிப்பா நம்ம லைஃப்ல நல்லா வருவோம். ஆனா இதுவே ஒரு பொறாமப்படுறவங்களை நம்ம கூட வச்சிருந்தோம்னா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் திருஷ்டின்னு சொல்லி வச்சாங்க. அவங்க கண்ணு வச்சுட்டாங்க அதனால இதெல்லாம் வீணா போச்சுன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமா நினைப்போம். ஆனா அதெல்லாம் முட்டாள்தனம் இல்ல, அதுவும் ஒரு சயின்ஸ் தான். ஒருத்தவங்களோட ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். நம்ம தமிழர்கள் ஆறாங்கிற வார்த்தையை எங்கேயுமே எந்த நூல்கள்லயுமே பயன்படுத்தல. ஏன்னா இந்த வார்த்தை கண்டுபிடிச்சது இப்பதான். அவங்க உபயோகப்படுத்தின வார்த்தை எல்லாமே ஆன்மா, ஒளி, உயிர் இது போன்ற வார்த்தைகளை தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ்க்காக பயன்படுத்திருக்காங்க. அவங்க எப்பவோ இதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல, பல்லாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இதை உருவாக்கியும் காமிச்சவங்க.